தினம் ஒரு தியானம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 26. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததினால் எரிச்சலடைந்த அந்த காயின். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்ற பாட்டை கேட்டு எரிச்சலான சவுல், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலான யோனா தீர்க்கதரிசி. யாக்கோவின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலான அந்த மற்ற சீஷர்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கும். காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஆமென்.